வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. நம்மளோட லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் அதனோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும் நண்பர்களே. நாம் என்ன சொன்னோம் லாஸ்ட் வீடியோவில், இந்த வாரம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன். நான் போன வாரமே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ரீட்டைல் பீப்புளை நிறைய ட்ராப்பில் மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸும் ரைஸ் ஆகிருக்கு, இதனுடைய ப்ரீமியம் எல்லாமே ஓவராக ஷூட் ஆகிருக்கு. ஸோ ரீட்டைல் ட்ரேடர் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நிஃப்டி 23,000 டச் பண்ணும், அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி 50,000 போய் தொடும் அப்படிங்கிற தகவலையும் நாம் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் நண்பர்களே. ஸோ நாம் சொன்னது மாதிரியே நிஃப்டி பாருங்கள் எவ்வளோ வேகமாக 23,000 நியர்பை டச் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 பாயிண்ட் தான் இருக்குது 23,000 தொடுறதுக்கு. ஸோ நிஃப்டி லைஃப் டைம் ஹையில் இருக்குது. என்றைக்கு இந்த எலெக்ஷனோட ஃபீவர் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சதோ அன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஓவர் புல்லிஸில் சூப்பர் டூப்பர் புல்லிஸாக மாறிடுச்சு. சரிங்க சார், இது என்ன தான் நடக்கும், இதுக்கு மேலே எங்கே தான் போகும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் நம்மளோட யூடியூப் வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன். இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தினாக்கா ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். எப்போ அப்படின்னாக்கா, நீங்கள் சரியான ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறப்போ நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் புட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணி கூட பார்க்கக்கூடாது. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்தாலும் கூட எவ்ரி டிப் ஆன் பை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் கடந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். யாரெல்லாம் நம்ம ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கிறேன், நான் மார்க்கெட்டாக போட்டி போடுறேன், மார்க்கெட்டாக சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ரிவெஞ்ச் பண்ணியிருந்தீங்களோ எல்லாருமே நல்ல லாஸ் தான் பண்ணியிருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு யாரும் பை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் அட் த மணிலையாவது பை பண்ணுங்கள் ஆப்ஷன் பையர்ஸ். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும், சரியான டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், ஸோ சரியான மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும், சரியான பொசிஷன் சைஸ் இருக்கணும். இது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர்ஸ் ப்ராஃபிட் பண்ண முடியும். பெரிய பெரிய ப்ராஃபிட்டை பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே எமோஷன் கண்ட்ரோல் ஆகாது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது 30% டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். அது அப் சைடாக இருக்கட்டும், டவுன் சைடாக இருக்கட்டும். மீதி இருக்கிற 70% நாட்கள் பார்த்திங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் பண்ணுற சின்ன சின்ன ப்ராஃபிட்டை சைட்வேஸ் மார்க்கெட்டில் மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 16 என்ன பண்ணுறது நிஃப்டி அப்படின்னாக்கா 22,050 அப்படிங்கிற ஒரு லெவலை போன வியாழக்கிழமை தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ 22,050 அப்படிங்கிற லெவலை நெகட்டிவில் டச் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேவிலேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா 22,432 அப்படிங்கிற லெவலில் போயிட்டு என்னாச்சு, க்ளோஸ் வச்சுது. அன்றைக்கி பார்த்தோன்னா அப் சைட்லேயும் ஒரு 500-600 பாயிண்ட் மூவ், டவுன் சைட்லேயும் 500-600 பாயிண்ட் மூவ். அன்றைக்கி எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சொச்சமாக தான் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 நாள் மார்க்கெட் கன்சால்டேஷன் மார்க்கெட், அது நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும். ஸோ அன்றைக்கி இந்த 4 நாள் யார் ட்ரேட் எடுத்துருந்தாலுமே ஆப்ஷன் பையர்ஸ் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. ஒருவேளை கால் ஆப்ஷன் சைடில் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அதையுமே ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கிறேன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் லாஸ் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 4 நாளுமே யாருக்கான நாட்கள் அப்படின்னா ஆப்ஷன் செல்லருக்கான நாட்கள். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி ஒரு பெரிய மூவ், சிங்கிள் சைடு மூவ். ஸோ அதுலேயுமே ஆப்ஷன் செல்லர்ஸ் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் டிஃபெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட்டையும் பிக்கப் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நாம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நண்பர்களே,
பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே தன்னுடைய கேபிட்டலில் 90% கேபிட்டலை வந்து ஆப்ஷன் செல்லிங்லேயும் 10% கேபிட்டல் ஆப்ஷன் பையிங்லையும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஸோ நம்மளால் ரீட்டைல் பீப்புளால் மார்க்கெட் போடுற டான்ஸுக்கெல்லாம் நம்மளால் பணம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் ஆப்ஷன் செல்லிங்கை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் பங்குச்சந்தையில் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறணும், உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்களும் அதே யுக்தியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கேபிட்டலில் 90% கேபிட்டல் ஆப்ஷன் செல்லிங்லையும் 10% கேபிட்டல் ஆப்ஷன் பையிங்லையும் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பையிங் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கணும். ஸோ சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காரக்கூடிய ஆளாக இருக்கணும். ஸோ நான் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இன்னொரு வேலையை பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியாது நண்பர்களே. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கோர்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மகிட்ட கோர்சஸை வாங்கி பயனடையுங்க. ஸோ அந்த கோர்சஸோட அக்சஸும் லைஃப் டைம் அக்சஸும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சப்போர்ட்டுமே லைஃப் டைம் அக்சஸும். சரிங்க சார், உங்களுடைய வாட்ஸ்அப் சப்போர்ட்டில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன் நான். என்ன மாதிரி நம்மளுடைய ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி இப்போ வந்திருக்கிற ரேலி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், எது வரைக்கும் போகும், எவ்வளோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் வாங்க. நண்பர்களே, நாம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட டே சார்ட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 16ஆம் தேதி போன வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அன்னைக்கு 2 சைடுமே நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டான்ஸ் போட்ட ஒரு நாள். அன்றைக்கி பாருங்கள், நம்ம போன வீடியோவிலேயே வரைஞ்சிருந்த இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இது. அதை நான் இன்னும் மாற்றவே இல்லை. சந்தேகமாக இருக்கிறவங்க போன வீடியோவை பார்த்துட்டு இங்கே வாங்க. கரெக்டாக பாருங்கள், நம்மளுடைய சப்போர்ட்டில் நியர்பையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பினது. அந்த 22,050 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,466 அப்படிங்கிற லெவலில் வந்து அன்றைக்கி க்ளோஸ் வச்சுது. அந்த டேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா க்ளோஸ் வச்சுட்டு அன்றைக்கிலேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டாக தான் போயிட்டுருக்கு. நாம் 23,000 தொடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். நியர்பை 23,000 இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கோட ஐ என்ன அப்படின்னு கேட்டால் 22,993 அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி ஐ வச்சுருக்கு. ஸோ இது மார்க்கெட் எப்படி சார் போகும்? எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் முழுசாக இருக்குது. 1.5 வாரம் இருக்குது. கிட்டத்தட்ட 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷனோட ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த 4ஆம் தேதிக்குள்ளார இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 23, குறைஞ்சபட்சம் இன்னும் 10 நாள் இருக்குது. இந்த 10 நாள் மார்க்கெட் இப்படியே தொடர்ந்து மேலே போகுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது. இந்த ரெசிடென்ஸ் லெவலில் வந்துட்டு மார்க்கெட் அங்கிருந்து என்ன ஒரு ரெசிடென்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்து அகைன் 22,500 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவாக வாலட்டாலிட்டியாக மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அகைன் இந்த சப்போர்ட்டுக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 22,200லேருந்து 22,300 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 23,400 அப்படிங்கிற ஒரு லெவலையும் அதையும் பிரேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,913 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்பவும் திரும்பவும் சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த எலெக்ஷன் டைமில் ரொம்ப கான்சியஸாக இருங்க, மினிமம் லாட் எடுங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் அதே தான். நாம் ஆல்ரெடி வரைஞ்சிருந்த சப்போர்ட் லெவல் தான். மார்க்கெட் நேற்று தான் வந்து பாருங்கள் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கான். இந்த மூவ் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா 50,000 கண்டிப்பாக இது தொடும். 50,000 தொட்டுட்டு 50,656 அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் வேலட்டாலிட்டியும். இதுக்கு இடையில நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க, நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், லைஃப் டைம் ஐ வரப்போகுது அப்படிங்கிறது. இந்த நியூஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பபுள்ஸ், எலெக்ஷனுக்காக வந்திருக்கிற பபுள்ஸ். இது எப்போ வேணாலும் பிரேக் ஆகலாம். ஸோ அதனால் நண்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரேலி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 50,672 அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிச்சு அப்படின்னா இந்த ரேலி 52,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸோ இந்த லெவல்ஸை வந்து உங்களோட சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து புல்லிஸில் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் நண்பர்களே, இதுலேருந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ரீட்டைல் பீப்புள்ஸ் எப்பயுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் மார்க்கெட்டில். இதுக்குள்ளார வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா மேனிப்புலேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எலெக்ஷன் டைமில் நியூஸ் பேஸ்டு நடக்கிற நேரத்தில் நிறைய மேனிப்புலேஷன் நடக்கும். ஸோ மார்க்கெட்டை கீழே அடித்து அவங்க பொசிஷனை க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. மார்க்கெட்டை தொடர்ந்து மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவாங்க. கொண்டு போய்ட்டு நம்மளை எல்லாரையும் புல்லிஸாக மாற்றி விட்டுட்டு அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கீழே அடித்து விட்டுருவாங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பாருங்கள், ஒரே நாளில் 986 பாயிண்ட் ஏறுது. நேற்று என்ன பண்ணான், கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் வந்து அவன் டவுன் சைடில் போயிட்டு இருந்தான். நிஃப்டி நேற்றே மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, நேற்று போக முடியல. இன்றைக்கி பாருங்கள் அவன் 400 பாயிண்ட் 350 பாயிண்ட் வந்து மேலே வந்துட்டான். ஸோ அதனால் ரீட்டைல் பீப்புள்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள்.
ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னால தான் உங்களால் பெரிய ப்ராஃபிட்டை பண்ண முடியும் நண்பர்களே. ஸோ நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கின நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் போன 16ஆம் தேதி நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில். அது வந்து பாருங்கள், ஒரு லாட் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தீங்கன்னா கூட 11,000 ரூபாய் கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டு. ஸோ 4 லாட்டுக்கு வித்தின் எ வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60,000 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ 4 லாட் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,30,000 ரூபாய் தேவைப்படும். ஸோ வித்தின் எ வீக்கில் 60,000 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்லிட்டுருக்கேன், ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக வரும், கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் வரும். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங்கில் வந்து வேகமாக ஓடுற மார்க்கெட்டில் உங்களால் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. பெரிய குவான்டிட்டி போடுற அன்றைக்கி லாஸ் பண்ணுவீங்க, சின்ன குவான்டிட்டி போடுற அன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களால் கன்சிஸ்டன்சியான லாட்டு தான் பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் பண்ண முடியும் நண்பர்களே. ஸோ அதனால் உங்களுடைய கேபிட்டலில் 90% கேபிட்டலை ஆப்ஷன் செல்லிங்லேயும் 10% கேபிட்டலை நீங்கள் ஆப்ஷன் பையிங்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மாதிரியான மார்க்கெட்டில் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க மார்க்கெட்டை விட்டு வெளியில் நின்று வேடிக்கை பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸ் மினிமம் லாட்டாக எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.